வணக்கம், என் பெயர் மோசஸ். நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்வது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் தயார் நிலையில் இருப்போமாக. உங்கள் கையெடுக்க தொலைபேசியை ஓசையிட்டு நிலையிலோ இல்லை சுவிட்ச் ஆன் நிலையிலோ வைத்துக்கொள்ளவும். நீங்கள் தனிநபராக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருந்தால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸை பயன்படுத்துங்கள். வாருங்கள், நாம் சேர்ந்து இந்த தேவனை ஆராதிப்போம். இனிய காலை வணக்கம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றி மறுபடியுமாக இந்த மீடியா வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு குடும்பமாக கூட நாங்கள் சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்க ஆண்டவர் தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி சொல்லுவோமாக. தேங்க்யூ ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் பெரியவர். ஆண்டவரே, நீர் இன்னமும் அரசாளுகிற ராஜா. எங்கள் மத்தியில் ஆண்டவரே எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் இன்னமும் அரசாளுகிற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் நிற்கும். ஆண்டவரே, நீர் மட்டுமே ஆண்டவரே ராஜாவாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த மீடியா வழியாக கூட தேவனை நாங்கள் உண்மை ஆராதித்து தேவனை உண்மை துதித்து ஆராதிக்க தந்த இந்த பிரதான ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. ஒரு குடும்பமாக கூட சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க உதவி செய்தாலும் ஆண்டவரே நன்றி பிதாவே, நன்றி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொன்றாய்
பிரியமானவர்களே, நாம் பிதாவின் பிரசன்னத்திலே தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் சோஸ்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்க இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இவனுமாய் சொல்லியிருக்கிறது, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களே நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையிலே நாம் முழங்கால் படிடலாம் அல்லது அமரலாம். நம்முடைய பாவங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே நாம் அறிக்கை செய்வோமாக. நாம் சபையாக அறிக்கை செய்வதற்கு முன்பதாக நாம் தனிப்பட்ட விதத்திலே நாம் கூடி வந்து நம் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமாக. நாம் சேர்ந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவர்கள் செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென், ஆமென். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்த போதிலும் ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டாரா இல்லையா என்று ஒரு கேள்வி எழுப்பினான். இந்த வார்த்தைகளை படிக்க கேட்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார் என்று விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகள் மூலமாக நீ பெற்றுக்கொள்வாயாக. தம்மிடத்தில் உண்மையாய் மன திரும்புகின்ற யாவரையும் மன்னிக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரைய சேர்ப்பாராக. ஆமென். இந்த வேளையில நாம் யாவருமே எழுந்து நின்று விடுதலையோடு நம் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை துதித்து ஆர்ப்பரிப்போமாக. வாருங்கள், நாம் தேவனை துதிப்போம். மன்னிக்கப்பட்ட ஜனங்களாக ஒன்றாக சேர்ந்து கூட நீர் செய்த நன்மைகளை நினைக்கின்ற என்ற பாடலை பாடுவோம். Mommy,
இயேசுவையே பாடுவேன். கோடி நன்றி பலி செலுத்துவேன். ஜீவன் தந்தவரை பாடுவேன். ஜீவன் தந்தவரை பாடுவேன். ஜீவன் தந்தவரை பாடுவேன். கோட்டைக்குள்ளே
எல்லோரும் பாருங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆரோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆரோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். மறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. மறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆயிரம் உண்டாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயிரம் உண்டாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாருங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள் தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இயேசு அற்புதர். எங்கள் இயேசு அற்புதர். ஆமாண்டவரே, நீர் அற்புதர். அகோரை காற்றை அதட்டின ஆண்டவர் நீர் அற்புதர். இயற்கையும் ஆண்டவரே உமக்கு முன்பாக கீழ்ப்படியும் ஆண்டவரே. இந்த காற்று உமக்கு முன்பாக கீழ்ப்படியும் ஆண்டவரே. You are Lord above all. You are King of kings above all. ஆண்டவரே, இந்த உலகமே ஆண்டவரே உமக்கு முன்பாக பணியட்டும் ஆண்டவரே. இந்த உலகமே ஆண்டவரே உமக்கு முன்பாக கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே நீர் உன்னத கனபாத்திரர். இயேசுவே நீர் உன்னத துதி பாத்திரர். பூமி அனைத்தும்
கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நீர். நீர் ஒருவரே பாத்திரர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஓ, இந்த வேலையில கூட ஆண்டவரே தேவனே எல்லா விதமான காயங்கள் ஆற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கூட தேவனே எல்லா விதமான காயங்கள், உள்ளாழத்தில் இருக்கும் காயங்கள் ஆற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சாபங்கள் இருந்து விடுதலை பெற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி தேவனே. எங்கள் மத்தியிலே நீர் ராஜரிகம் பண்ணுகிற ஆண்டவராக இருப்பதற்காக நன்றி. உம்முடைய அன்புக்காக நன்றி. நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆண்டவரே, உம்முடைய அன்பு போல் எதுவுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய அன்பு போல் எதுவுமே இல்லை ஆண்டவரே. நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே. உம்முடைய அன்பு இல்லாமல் நாங்கள் எங்கே இருப்போம் ஆண்டவரே? உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேடி வந்த நேசரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை தேடி வந்து எங்களுக்காக உயிர் தந்திர கர்த்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே. இன்னுமாக கூட உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே உயர்த்தப்பட இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவரே. ஆமென். கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்று பிரசங்கத்திற்கு எடுக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனங்கள் 40 42 வரையிலும் வாசிக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 16. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனங்கள் 40 42 வரையிலும் வாசிக்கப்படும். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமீன். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு சோஸ்திரம். நாம் ஜெபம் செய்வோமாக. கண்மலே மீட்புறமா இருக்கின்ற கர்த்தாவே, இந்த கால வேளையிலே நீர் எங்களோடு நீ பேசுவீராக. உம்முடைய வார்த்தையானது எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே ஆழமாக பதிந்து அது அதிக கனி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையானது உம்முடைய வார்த்தை மூலியமாக மாற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துக்கு சென்று உமக்காக ஜீவிக்க சேவிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. கண்மலையும் மீட்புறமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மக்களை மதிப்புடன் நடத்துதல். Treating people with respect. How do we treat each other as fellow brothers and sisters? சக சகோதர சகோதரிகளே, நாம் எப்படி அவர்களை நடத்துகிறோம்? மதிப்போடு நடத்துகிறோமா அல்ல அவமதிப்போடு நம்ம நடந்து கொள்கிறோமா? Are there people that we treat with respect while there are others we treat with contempt because they do not meet our criteria? நம்மளுடைய எதிர்பார்ப்பை சந்திக்காதவர்கள், நாம் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் அவர்கள் நடந்து கொள்ளாத பொழுது அவர்களை அவமதிப்போடு நம்ம நடத்து கொள்கிறோமா? அவர்கள் அவமதிப்போடு அவர்களோடு பேசுகிறோமா? நம்ம அவமதிப்போடு அவர்களை பார்வையோடு நம்ம பார்க்கிறோமா? Do we see people with disrespect? Do we speak to them with disrespect because they do not meet our criteria? நம்மளுடைய எதிர்பார்ப்பை சந்திக்காததினாலே நாம் அவர்களை அவமதிப்போடு நடத்து கொள்வது ஆண்டவருடைய சமூகத்திலே அது சரியான ஒரு காரியமா? Are there certain things that we expect people to do or to have before we show them respect? சில காரியங்கள் செய்தால்தான், சில காரியங்கள் வைத்திருந்தால்தான் அவர்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன் என்று அவனமாக நம்ம நடந்து கொள்கிறோமா? என் அன்பு சகோதர சகோதரிகளை, இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையானது புதிதான ஒரு காரியம் அல்ல. This particular attitude of only showing respect when our expectation, our criteria are met, and only after those criteria are met will I show them respect. Such attitude is not something new, not something that is only found in modern time. இந்த நவீனமான நாட்களில்
வாழக்கூடிய இந்த நாட்களில் இந்த மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு காரியம் மட்டுமல்ல, ஆனால் ஆதி சபையிலே புதிய ஏற்பாட்டிலே இந்த மனப்பான்மை இருந்தது. Even in the New Testament, in the early church, such an attitude existed. In the letter of James, we read about a situation where some Christians showed preferential treatment to Christians who were wealthy and influential. சமுதாயத்திலே செல்வாக்கு உள்ளவர்கள், சமுதாயத்திலே ஐஸ்வர்யவான்கள், சமுதாயத்திலே உயர்நிலை உள்ளவர்கள் அக்காலத்திலே ஆதி சபையிலே சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களை வித்தியாசமாக நடத்தினார்கள். வித்தியாசமான ஒரு மதிப்பு இருந்தது, வித்தியாசமான ஒரு மரியாதை அவர்கள் மேல் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு ஐஸ்வர்யம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் செல்வாக்கு இல்லாதவர்களுக்கோ அந்த மரியாதை அதிகமாக கொடுக்கவில்லை. ஆகையால் யாக்கோபு நிருபத்திலே யாக்கோபு இதை குறித்து இதை பேசுகிறார். இந்த காரியத்தை பேசும் பொழுது இந்த அவமதிப்போடு நடந்து கொள்ளக்கூடிய இந்த மனப்பான்மையானது எப்படி யாக்கோபு விவரிக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு செயலானது பாவம் என்று அவர் சொல்கிறார். Now in the book of James addresses this situation, and as he describes this situation, as he describes this biasness, as he describes this favoritism, as he describes this variegated way of communicating with people, he describes this situation as it is. He calls it sin. யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நாம் அதை படிக்கிறோம். உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லியிருக்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தினாலே தீர்க்கப்படுகிறீர்கள். இந்த வார்த்தை பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இங்கு யாக்கோபு பயன்படுத்துகிறார். Now why was it considered sin? இந்த பட்சபாதமானது ஏன் பாவம் என்று யாக்கோபு விவரிக்கிறார்? ஏனென்றால் என் அன்பு சகோதரன் சகோதரியே, நான் ஒருவரை மதிப்பை குறைக்கும் பொழுது, ஒருவர் மீது உள்ள அந்த மதிப்பை குறைக்கும் பொழுது, கர்த்தர் அந்த நபர் மீது ஒரு மதிப்பை கொடுத்து அந்த நபரை நேசிக்கின்ற அந்த நபரை நாம் அவர்களிடத்திலிருந்து அந்த மதிப்பை குறைக்கும் பொழுது அது பாவம் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. Why is it considered sin? Because when we devalue people whom the Lord highly values, it is considered as sin. These people, these fellow brothers and sisters in the சகோதர சகோதரிகள், அவர்கள் கிறிஸ்துவனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள். அந்த நபர்களை நாம் அவர்களுடைய மதிப்பை குறைக்கும் பொழுது அது பாவம் என்று கருதப்படுகிறது. Scripture teaches us that our fellow brother and sister has been redeemed by the precious blood of Jesus. That means Jesus has a value on them. He loves them so much that he was willing to die for them. And that very brother or sister is devalued, it is sin. அது பாவம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The Bible informs us that what we do to our fellow brother and sister in Christ, we do unto the Lord. நாம் எதை சகோதர சகோதரிகளுக்கு செய்கிறோமோ அதை நாம் ஆண்டவருக்கு செய்கிறோம். அது நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, அது தீமையான காரியமாக இருந்தாலும் சரி. It may be a good thing or it can be a bad thing. Whatever that we do to a fellow brother and sister, we do it unto the Lord. And Scripture teaches us to be watchful about it. அது கவனமாக இருக்கும்படியாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனம் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். Jesus sends the disciples out. இயேசு 10ஆம் அதிகாரத்திலே ஆரம்பத்திலே 10ஆம் அதிகாரம் 5-6வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், இயேசு தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறார். ஏன் அனுப்புகிறார் என்றால், தேவனுடைய அன்பை
அனுபவிக்காத ஜனங்கள் மத்தியிலே இந்த சீஷர்களை இயேசு அனுப்புகிறார். Jesus sends his disciples to the people who have not experienced the love of God, who do not know the Lord that they ought to know. அறிந்து கொள்ளக்கூடிய தேவனை அறியாத இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் மத்தியிலே இயேசு இந்த சீஷர்களை அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் போகும் பொழுது 10ஆம் அதிகாரம் 9 to 11 வரை என்ன சொல்கிறார் என்றால், நீங்க போகும் பொழுது எதையும் நீங்க தூக்கி செல்லாதீர்கள். நீங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீங்க போக வேண்டியதா இருக்கிறது, கவனத்தோடு நீங்கள் போங்கள் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறார். இயேசு முதலாவது அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது நீங்க அனாவசியமான காரியத்தை எல்லாம் நீங்கள் தூக்கி கொண்டு செல்லாதீர்கள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்னுடைய செய்தியை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அந்த கட்டளையை கொடுத்து இயேசு தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறார். We read in the beginning portion of Matthew chapter 10 that Jesus sends his disciples out to share the love of God, to share to the people who do not know the Lord as they ought to. And as he sends them out, he instructs them not to carry a whole lot of things when they travel from one place to another. And so when someone who hears the message that the disciples share and accepts the message, Jesus says, not only do they accept the message, they accept you. Not only do they accept you, they accept me who sent you. Not only do they accept you, the message, and me, but they also accept the Father, because my Father sent me. இயேசு என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் அந்த சுவிசேஷத்தை, அந்த நற்செய்தியை, தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் பொழுது, அந்த ஜனங்கள் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த செய்தியை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் உங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். உங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் என்னையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். என்னை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய பிதாவையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் என்னுடைய பிதா என்னை அனுப்பினார், நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் அந்த நற்செய்தியை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்திலே அவர் சொல்கிறார். ஏன் இந்த சீஷர்கள் ஆண்டவரை பிரதிபலிக்கிறார்கள் என்றால், இயேசு தான் இந்த சீஷர்களை அனுப்பினார். Why do the disciples represent Jesus? Because it is Jesus who sends the disciples on his behalf. அவருடைய சார்பிலே இங்கு தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறார். When the disciples who represent Jesus bring the good news of God, Scripture says they are considered as the prophet and the righteous man of the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே 41வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நீதிமான் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். When the disciples who represent Jesus bring the good news of God, they are likened to the prophet or the righteous man of the Old Testament, because the prophet or the righteous man announces the news of the Lord, announces the message of the Lord, who also lives their lives righteous before God. பழைய ஏற்பாட்டிலே இந்த தீர்க்கதரிசிகள், இந்த நீதிமான்கள், அவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்றால், தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்வார்கள். அது மட்டுமல்ல, தேவன் விரும்புகிறதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பிரதிபலிப்பார்கள். ஆகையால் இயேசு சொல்கிறார், இந்த சீஷர்கள் நீங்கள் செல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகளை போல நீங்கள் போகிறீர்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த நீதிமானை போல நீங்கள் வாழ்கிறீர்கள். ஆகையால் இயேசு சொல்கிறார், அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிக்கும் இந்த சீஷர்களுக்கும் அங்கு வித்தியாசமான நிலைமை அல்ல, சமநிலையிலே இயேசு இவர்களை பார்க்கிறார். Now Jesus breaks down the idea that the prophets of the old or the righteous men of the old were far more superior than the disciples. Jesus says the Old Testament prophets and the Old Testament righteous people are on the same footing, on the same playing field as the disciples, because they are also
doing the work of the Lord. They are also carrying the message of God. They are also living their lives righteous before God. இவர்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதிமான்களுக்கும் இந்த சீஷர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த என்ன தொடர்பு என்றால் இவர்கள் எல்லாருமே தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே தேவனுக்கு விரும்புகின்ற வண்ணமாக இவர்கள் வாழ்கிறார்கள். ஆகையால் இயேசுனுடைய அபிப்பிராயத்திலே இயேசுனுடைய கண்களுக்கு முன்பாக இவர்கள் எல்லாருமே சமநிலையிலே இருக்கிறார்கள். Jesus breaks down that idea, you see, that some people are more superior than others. இயேசு எந்த கருத்தை மாற்ற விரும்புகிறார் என்றார், ஒரு சிலர் தேவனுடைய ராஜ்யத்திலே மிக விலையேறப்பட்டவர்கள், மற்றவர்களுக்கும் மதிப்பு குறைவு என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை இயேசு இங்கு மாற்றுகிறார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நீ கர்த்தருடைய சுவிசேஷத்தை கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்வாயானால், நீ கர்த்தருக்கு விரும்புகின்ற வண்ணமாக வாழ்வாயானால், கர்த்தருடைய சமூகத்தில் நீ சமநிலையிலே நிற்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இந்த கருத்தை மாற்றும்படியாக இந்த வார்த்தைகளே இயேசு அங்கு சொல்கிறார். Now Jesus explains to the disciples that the disciples are on the same level as the Old Testament folks. These disciples have also sacrificed for the Lord. இந்த சீஷர்களும் ஆண்டவருக்கு என்று தியாகம் செய்து இயேசுவை பின்பற்றுகிறார்கள். They obviously left something behind to follow Jesus. அவர்கள் யாவருமே சீஷருடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் தியாகம் செய்து ஆண்டவருக்கு பின்தொடர்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பழைய வழிகளை விட்டிருப்பார்கள், அவர்களுடைய குடும்பங்களை விட்டிருப்பார்கள், அவர்கள் வெளியேற பெற்ற காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்பாக செல்லக்கூடியவர்களாக இந்த சீஷர்கள் இருந்தார்கள். Just like the Old Testament prophets, just like the righteous men who gave up their ways, who left behind their families, who left behind valuable things to follow the Lord, these disciples likewise gave up their old ways, left their families behind, left things that were valuable to them to follow Jesus. And so in Jesus' eyes, these disciples are on the same level as the Old Testament prophets and in the righteous men. பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த தீர்க்கதரிசிகளும் பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதிமான்களும் சீஷர்களும் ஒரே சமநிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். And that is why they are compared to the prophet and the righteous men in the Old Testament. ஆகையால் தான் இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நீதிமான்களுக்கும் சம்பந்தப்பட்டு இயேசு இங்கு பேசுகிறார். Then Jesus goes down even further to break down another idea. இயேசு தொடர்ந்து இன்னுமாக அந்த கருத்துக்களை மாற்றும்படியாக இன்னும் சில காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், ஒரு சீஷனானவன் அந்த சுவிசேஷ வார்த்தையை எடுத்துக்கொண்டு பொழுது அந்த வார்த்தையை பேசும் பொழுது அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவன் அந்த சீஷன் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பலனும் சமமாக இருக்கும். What Jesus here is saying is that when the disciple goes and works for the Lord, and as he labors for the Lord, and as he shares the word of God, the one who receives the word of the Lord, who accepts what God is saying, will receive the same reward as the one who brought the news. அந்த செய்தியை கொண்டு வந்தவனும் அந்த செய்தியை பெற்றுக்கொள்ளுகிறவனும் சமநிலையிலே ஒரே விதமான பலனை பெற்றுக்கொள்வார்கள் என்று அங்கு சொல்லுகிறார். So Jesus here once again breaks down social hierarchy that tends to form in communities. இயேசு சமூக அந்தஸ்தை உடைக்கும்படியாக இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். இந்த சமுதாயத்திலே ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அது என்ன அபிப்பிராயம் என்றால், நீங்க முதிர்ந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அதிக மரியாதை மதிப்பு, நீங்க கடினமாக நீங்க உழைப்பீர்களானால், நீண்ட நாட்களாக நீங்க உழைப்பீர்களானால் உங்களுக்கு அதிக மரியாதை, உங்களுக்கு அதிக மதிப்பு, உங்களுக்கு அதிக அறிவு இருந்தது என்றால், உங்களுக்கு அதிக அனுபவம் இருந்தது என்றால் உங்களுக்கு அதிக மதிப்பு, உங்களுக்கு அதிக மரியாதை என்று அக்காலத்தில் அந்த கலாச்சாரத்தில் அவனமாக எண்ணினார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், செய்தியை கொண்டு வந்தவனுக்கும் செய்தியை ஏற்றுக்கொள்ளுவனுக்கும் சமமான ஒரு பலன் உண்டு என்று அங்கு சொல்கிறார். Now Jesus breaks the idea that the older you are, the more respect you need to receive. The harder you work, the longer you work, the more respect you should get. The more knowledge you have, the more experience you have, you deserve more
you deserve more respect. And Jesus breaks that idea completely. அந்த கருத்தை மாற்றும்படியாக இயேசு சொல்கிறார், கடினமான உழைப்பு செய்தவனுக்கும் அதிக அறிவு உள்ளவனுக்கும் அதிக அனுபவம் உள்ளவனுக்கும் அந்த ஊழியத்தை செய்கிறவனும் அந்த ஊழியத்தின் நிமித்தமாக அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்வனுக்கும் சமமான பலன் உண்டு என்று இயேசு இங்கு சொல்கிறார். Jesus breaks that idea, that social hierarchy, even in today's world. Isn't it the same? If you are older, you receive more respect. If you work harder, longer, you are valued more. If you have more knowledge, you have more experience, you are valued more. But is this the value of the kingdom of God? ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய ராஜ்யத்திலே இப்படித்தான் ஒருவனை மதிப்பிடுவதா? இப்படித்தான் ஒருவனுக்கு மரியாதை செலுத்துவதா? Jesus states the one who brings the gospel and the one who receives the gospel gets the same reward. சுவிசேஷத்தை கொடுக்கிறவனும் சுவிசேஷத்துக்காக ஊழியம் செய்கிறவனும் சுவிசேஷம் நிமித்தமாக ரட்சிக்கப்படுகிறவனுக்கும் ஒரே விதமான பலன் உண்டு என்று அங்கு சொல்கிறார். Now, but what is that reward? The question is, isn't it? What is that reward? அந்த பலன் என்ன? The reward is being reconciled to God and having the joy of doing God's will. அதோடைய பலன் என்ன தெரியுமாங்க? அதோடைய பலன் என்ன என்றால், கர்த்தரோடு ஒப்புரவாகப்பட்டு அவருடைய சித்தத்தை சந்தோஷமாய் செய்வதிலே இதைவிட வேறு பெரிய பலன் இந்த உலகத்தில் இல்லை. There is no other greater reward than to be reconciled with God and to serve the King of Kings. ராஜாதி ராஜனுடைய சித்தத்தை செய்வதும் அவர் தேவனோடு இணையப்படுவதும் ஒப்புரவாக்கப்படுவதும் இதைவிட பெரிய பலன் இந்த உலகத்தில் இல்லை. There is no other greater reward than being reconciled with God and to serve the King of Kings. First, Jesus says that the disciples represent Jesus and the Father. முதலாவது இயேசு சொல்கிறார், சீஷர்கள் இயேசுவை அனுப்பின பிதாவையும் பிரதிபலிக்கிறார்கள். இரண்டாவது இயேசு சொல்கிறார், இந்த சீஷர்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகளை போல இருக்கிறார்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதிமான்களை போல இருக்கிறார்கள், சமநிலையில இருக்கிறார்கள். மூன்றாவது இயேசு சொல்கிறார், அந்த ஊழியத்தை செய்கிறவனும் ஊழியத்து நிமித்தமாக அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்வதற்கும் சமமான பலன் உண்டு என்று சொல்கிறார். Then Jesus goes on to make an even more striking statement. இன்னும் இதைவிட அதிர்ச்சி மிக்க ஒரு வசனத்தை அவர் சொல்கிறார். 42வது வசனத்தை அவர் சொல்கிறார், இளைய சீஷர்களுக்கு கூட இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே மதிப்பு உண்டு. 42வது வசனத்தை நான் படிக்கிறேன். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். The one who meets the basic need of a young disciple, who just brings water to this young disciple, will also be rewarded. இந்த சீஷன் ஒருவேளை இன்றைக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவனுக்கு அனுபவம் இருக்காது, அவனுக்கு வயது இருக்காது, அவன் முதிர் வயது உள்ளவனாக இருக்க மாட்டான், ஒரு வாலிபனாக இருக்கலாம், அனுபவம் இல்லை, அதிக அறிவு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சீஷனை எப்படி பார்ப்பது? அவனுக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே மதிப்பு உண்டு என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. நம்மளுடைய கலாச்சாரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு பெரிய ஒரு சவால் அல்லவா? ஒரு வயது சிறியவன் அவன் ஒரு ஊழியத்தை எடுத்து செய்யும் போது அதிகமாக மதிப்பு நம்ம கொடுப்பதில்லை. When someone young does the ministry, there is no respect, there is no honor, there is no value given to this person. Why? Because he is young. But is this how you and I ought to think? இப்படிப்பட்ட விதத்தில் நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டுமா? அவன் இளையவன், இன்றைக்கு தான் ரட்சிக்கப்பட்டான், இவனுடைய ஊழியம் எவ்வளவு பெரிதாக இருக்க போகிறது, இவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க முடியும், இவனை விட நான் அதிக அறிவு உள்ளவன் அல்லவா, இவனை விட நான் அதிக அனுபவம் எனக்கு இருக்கிறது அல்லவா என்று அவனமாக சிந்திக்கும் பொழுது, என் அன்பு சகோதரனே சகோதரியே, ராஜ்யத்தினுடைய கொள்கைக்கு சம்பந்தப்பட்ட விதத்தில் நாம் சிந்திக்கவில்லை. When we think like that, my dear brother and sister, it is not the way that the people or the citizens in the kingdom of God ought to think.
value is based on your relationship with Jesus. The moment you belong to Jesus, your value is increased. The moment you are washed by the precious blood of Jesus, your value is the same as the Old Testament prophet. Your value is the same as the righteous men of the Old Testament. நீ தேவனுடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டு மீட்கப்பட்டு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசிகளும் பழைய ஏற்பாட்டில் உள்ள நீதிமானுக்கும் சமநிலையில நிற்கிறாய் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். நீ தேவனுடைய ராஜ்யத்திலே உனக்கு மதிப்பு உண்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே. There is value. You are valuable in the sight of God. You are valuable in the kingdom of God. Age has got nothing to do with it. Because your identity is in Christ. உன்னை அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பதினாலே இந்த உலகம் எப்படி உன்னை எடை போடுகிறதோ அவனமாக தேவனுடைய ராஜ்யத்தில் எடைப்படக்கூடாது. Jesus teaches us in this just 3 verses, இந்த 3 வசனத்திலே நாம் ஒருவரை ஒருவர் எப்படி நடத்த வேண்டும், எப்படி மதிப்போடு நடத்த வேண்டும், எப்படி மரியாதையோடு நடத்த வேண்டும், எப்படி அவர்களை பார்க்க வேண்டும், எந்த கோணத்திலிருந்து அவர்களை பார்க்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Every disciple, my dear brother and sister, whether young or old, whether they have knowledge or no knowledge, whether they have experience or no experience, they represent Jesus and the Father. எந்த ஒரு சீஷனாக இருந்தாலும், அது முதிர் வயது உள்ள ஒரு சீஷனாக இருக்கலாம், இளம் வயது ஒரு சீஷனாக இருக்கலாம், அறிவு இருக்கலாம், அறிவு இல்லாமல் இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த சீஷன் யாரை பிரதிபலிக்கிறான் என்றால் இயேசுவை பிரதிபலிக்கிறான். அந்த சீஷன் யாரை பிரதிபலிக்கிறான் என்றால் பரலோக பிதாவை பிரதிபலிக்கிறான். Perhaps you may argue that some disciples do not represent Jesus and the Father well. They are lousy testimonies, so therefore they do not deserve respect in this world. ஒருவேளை நீங்களும் நானும் ஒருவேளை சொல்லலாம், ஆனால் இந்த சீஷனோ அவன் ஆண்டவரை முழுமையாக பிரதிபலிக்காமல் வாழ்கிறானே, அவன் இயேசுனுடைய கொள்கைக்கு அவன் இடைப்பட்டு கொள்கைக்கு கீழ்ப்படிந்து வாழாமல் அவன் இருக்கிறானே, இவன் ஒரு நல்ல ஒரு சாட்சி இல்லையே, இவனுக்கு ஆகையால் இவனுக்கு ஒரு மதிப்பு இல்லை, இவனுக்கு மரியாதை கொடுக்க தேவை என்று நீங்களும் நானும் நினைக்கலாம். But we must ask ourselves, who is a perfect disciple in the kingdom of God? உண்மையாக இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே பூர்ணம் உள்ள ஒரு சீஷன் ஒருவன் இருக்க முடியுமா? இந்த உலகத்தில் இல்லை. எல்லா சீஷனுக்கும் குறைபாடு இருக்கிறது. Every disciple on this earth has some form of shortfall, has some ways that they are not fully reflecting who Jesus is. Then we must ask ourselves, where does this value system come from? நீங்களும் நானும் கேட்க வேண்டியது கேள்வி என்னவென்றால், நாம் ஒருவரை பார்த்து எடை போடுகிறோமே, ஒருவரை பார்த்து மதிப்பை குறைக்கிறோமே, அந்த விதமான கொள்கை, அந்த விதமான சிந்தனை எங்கிருந்து வந்தது? என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரவே இல்லை. நிச்சயமாக என்னால் கட்டாயமாக சொல்ல முடியும், அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரவில்லை. Did Jesus teach us to view our fellow brothers and sisters based on how well they represent him? ஒருவன் எந்த அளவு ஆண்டவரை பிரதிபலிக்கிறான், எந்த அளவு இயேசுவை பிரதிபலிக்கிறான், எந்த அளவு பரலோக பிதாவை பிரதிபலிக்கிறான், அதை ஒட்டித்தான் நான் அவனுக்கு மரியாதையை கொடுப்பேன், அதை அடங்கித்தான் நான் அவனுக்கு மதிப்பு இருக்கிறது என்று நீங்களும் நானும் யோசிப்போமானால், அவ்விதமான யோசனை தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வரவில்லை. அவனமான யோசனை இயேசு கற்றுக் கொடுக்கவில்லை. அவனமான யோசனையான இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு யோசனையாக இருக்கிறது. Jesus did not teach us to judge people. நம்முடைய ஆண்டவராக இயேசு மற்றவர்களை நியாய தீர்க்கும்படியாக நம்மை அழைக்கவில்லை. நியாய தீர்க்கக்கூடிய உரிமை நம்முடைய ராஜாதி ராஜாவாக இயேசுவுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறதே தவிர சகோதர சகோதரிகளே, நாம் நியாய தீர்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கவில்லை, அந்த உரிமையை நமக்கு கொடுக்கவில்லை. My dear brother and sister,
Every disciple had to leave something behind to follow Jesus. It's impossible to follow Jesus without leaving anything behind. Every disciple has to leave something behind. ஒவ்வொரு சீஷனும் ஏதாவது ஒரு பகுதியிலே அவன் ஒப்பு கொடுத்து தான் இயேசுவுக்கு முன்பாக இயேசுவுக்கு பின்பாக அவன் பின் செல்ல முடியும். Only if you leave something behind can you follow Jesus. It's impossible to hold on to everything and follow Jesus. So every disciple on this earth, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீஷனும் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஏதாவது ஒரு வகையிலே தியாகம் செய்து இயேசுவை பின்பற்றுகிறார்கள். சில தியாகங்கள் நம்மளால பார்க்க முடியும், சில தியாகங்கள் நம்மளால அங்கீகரிக்க முடியும், சில தியாகங்கள் நம்மளால பார்க்கவே முடியாது, சில தியாகங்களை நம்மளால அறிந்து கொள்ள முடியாது, சில தியாகங்களை நம்ம கேட்கவே மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு சீஷனும் ஏதாவது ஒரு வகையிலே தியாகம் செய்து இயேசுவை பின்தொடர்கிறான். அந்த தியாகம் செய்த அந்த சீஷனை பார்த்து மதிப்பை நீங்களும் நானும் குறைக்கலாமா? When a disciple has sacrificed something to follow Jesus, maybe the sacrifice unknown to you, unseen to you, can you and I make that judgment about someone? Because the word of God says when we make a judgment about our brother and sister, we are actually judging the one who sent him. என் அன்பு சகோதரனை சகோதரியை நீங்களும் ஞானம் நியாய தீர்க்கும் பொழுது என்ன அந்த சீஷன் யாரை பிரதிபலிக்கிறான்? இயேசுவை பிரதிபலிக்கிறான். நீங்களும் நானும் அந்த சகோதரன் சகோதரியின் இடத்திலே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நாம் அது யாருக்கு செய்கிறோம்? நம்ம ஆண்டவராகிய இயேசுவுக்கு செய்கிறோம். அது நன்மையான காரியமா இருந்தாலும் சரி, அது தீமையான காரியமா இருந்தாலும் சரி. My dear brother and sister, what I want you to know this morning is this: it's not easy being a disciple in the world. The world has different value system. இந்த உலகத்திலே ஒரு சீஷனாக கிறிஸ்துவனுடைய சீஷனாக இருப்பது சுலபமான ஒரு காரியம் அல்ல. அநேக சவால்கள் இருக்கிறது. அந்த சவால்கள் மத்தியில் ஒரு சீஷன் இயேசுவை பின்தொடர்கிறான் என்றால் நீங்களும் நானும் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பை அங்கீகரிக்க வேண்டும். நீங்களும் நானும் அந்த நபருக்கு இருக்கக்கூடிய வேண்டிய அந்த மரியாதையை நம்ம செலுத்த வேண்டுமே தவிர நியாய தீர்க்க கூடாது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, we shouldn't be judging one another. That role has not been given to us. நியாய தீர்க்கக்கூடிய அந்த அதிகாரமானது, அந்த நிலையானது நமக்கு கொடுக்கப்படவில்லை. நம்முடைய ஆண்டவருக்கு தான் அது சொந்தம். Focus on what someone has left behind instead of what that person has not left behind. எதை அந்த நபர் விட்டுட்டு வந்தார் என்று கவனம் செலுத்துங்க, எதை இன்னும் விடவில்லை என்று கவனம் செலுத்தாதீங்க. ஏனென்றால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, இறுதியிலே ஒவ்வொருவரும் நாம் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவருக்கு முன்பாக நின்று கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். Every one of us will have to stand before God. And so let God deal with that brother and sister. அந்த சகோதரன் சகோதரியின் இடத்திலே ஆண்டவர் பேசட்டுமே. அன்பு சகோதரனே சகோதரி, எவனமாக ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரோ தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவரே, என் அன்பு சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீர் பேசுவீராக. என் அன்பு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன், இவரிடத்தில் நீ பேசுவீராக. ஆண்டவரே, எப்படி நீர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறீரோ அதே விதமாக நீர் அவர்களோடு நீ பேசுவீராக. Let's move away from the idea that a disciple of Jesus Christ deserves more respect if he or she has been a disciple longer, or if he or she works harder than anyone else, or he or she has more knowledge or experience. இந்த நபருக்கு அதிக மரியாதை தேவை, அதிக மதிப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த நபர் நீண்ட நாட்களாக இயேசுவை பின்தொடர்கிறார், அதிகமாக கடுமையாக தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று உழைக்கிறார், அதிக ஞானம் இருக்கிறது, அதிக அனுபவம் இருக்கிறது. ஆகியால் இவருக்கு அதிக மரியாதை, இவருக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்று அவனமாக நீங்களும் நானும் சிந்திக்கும் பொழுது என் அன்பு சகோதரனே சகோதரியே, அது தவறான ஒரு கொள்கையாக இருக்கிறது. இட் கம்ஸ் ஃப்ரம் தி வேர்ல்ட். இவனமான சிந்தனை இந்த உலகத்திலிருந்து வருகிறது. These are not values of the kingdom of God. இவனமான சிந்திப்பு, இவனமான ஒரு சிந்தனை இது தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சிந்தனை அல்ல, இந்த உலகத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கிறது. These are the value systems of the world. We all have unknown, unseen struggles that no one or very few people know. நாம் யாவருக்குமே அன்பு சகோதரனே சகோதரியே தனிப்பட்ட விதத்திலே போராட்டங்கள் இருக்கிறது. சிலர் அந்த போராட்டங்களை யாரும் பார்க்க மாட்டார்கள், சிலர் அந்த போராட்டங்களை யாரும் கேட்காமலே நீங்கள் போராடி கொண்டு இருப்பீர்கள்.
ஆகையால உங்களுக்கும் எனக்கும் அந்த போராட்டம் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் விரலை நீட்டி நியாய தீர்க்கக்கூடிய அந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அதே விதமான போராட்டம் இருக்கிறது என்று நினைத்து அவரும் இயேசுவை பிரதிபலிக்கிறார், கஷ்டப்பட்டு அவர் முடிந்த அளவிலே ஆண்டவரை அவர் பிரதிபலிக்கிறார் என்று நினைத்து நாம் நம்மளுடைய வார்த்தைகளை கொஞ்சம் அடக்கி நம்ம பேசுவோமாக. Let us restrain ourselves, hold back our tongue before we say something about our fellow brother and sister who may or may not be struggling in a certain aspect of their lives. Every disciple of Jesus Christ, from the youngest to the oldest, deserve to be respected and loved. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இளைய வயது உள்ள அந்த சீஷனும் முதியோரிலிருந்து யாவருமே தேவனுடைய ராஜ்யத்திலே மதிப்பு உள்ளவர்கள், மரியாதைக்கு உள்ளவர்கள். They are to be respected, they are to be loved, they are to be valued, my dear brother and sister, without any form of favoritism. பட்சபாதம் இல்லாமலே அவர்களுக்கு நம்ம மரியாதையை நம்ம செலுத்த வேண்டும். Perhaps you are not feeling too good about yourself. You think that you have failed God. My dear brother and sister, Jesus loves you far too much to judge and to condemn you. ஒருவேளை என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த காலை வேளையில் நீ போராடி கொண்டிருக்க, ஆண்டவரே நான் ஒரு நல்ல சாட்சியாக உமக்காக வாழ வேண்டும், உண்மை அதிகமாக நான் பிரதிபலிக்க வேண்டும், என்னால் முடியலையே ஆண்டவரே என்று நீ ஆண்டவரை கைவிட்ட போல ஒரு நிலைமையில ஒரு அனுபவத்துக்குள்ளாக நீ இருக்கலாம். என் அன்பு சகோதரி சகோதரி, இயேசு நீ அதிகமாக நேசிக்கிறார். அவர் தன்னுடைய விரலை நீட்டி நியாய தீர்க்கவில்லை, உன்னை நேசிக்கிறார். நீ மறுபடியும் ஆண்டவரிடத்தில் திரும்பி வா. Come back to the Lord, my dear brother and sister. Come back to the Lord, my dear brother, who is struggling with your sin. உன்னுடைய பாவத்தோடு நீ போராடி கொண்டிருக்கிறாயே, பலவீனத்தோடு நீ போராடி கொண்டிருக்கிறாயே, இயேசு உன்னை அழைக்கிறார். நீ அவரை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் அவரிடத்தில் நீ வர வேண்டும். If you are to represent him, then you need to come back to him. அவரிடத்திலே வா. ஏனென்றால் சீஷர்களே அவரிடத்திலிருந்து இயேசு சீஷர்களை அனுப்பினார். Just as how Jesus sent the disciples from him and came back to him, you and I need to go back to the Lord. மறுபடியும் நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த பலவீனம் இந்த போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று நான் அங்கீகரித்து உம் பக்கமாக நான் வருகிறேன் ஆண்டவரே, நான் உம்மை பிரதிபலிக்க வேண்டும், பிதாவே பிரதிபலிக்க வேண்டும் என்று அந்த ஏக்கத்தோடு இருப்பாயானால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்தில் நீ மறுபடியும் நீ திரும்பி வருவாயா? Lean on him, my dear brother and sister. இயேசுவின் மீது நீ சாய்ந்து அவரை நீ பிடித்துக் கொள்வாயாக. ஏனென்றால் அவர் தான் உன்னை அனுப்பினார். For those of us who are struggling to respect our fellow brother and sister and show favoritism, the Lord speaks to you and encourages you to repent. என் அன்பு சகோதரனே சகோதரியை, ஒருவேளை இந்த நபரை இந்த சகோதர சகோதரியை என்னால் மரியாதை செலுத்த முடியல ஆண்டவரே, அவர்களுக்கு மதிப்பை என்னால் கொடுக்க முடியல ஆண்டவரே என்று நீ போராடி கொண்டிருப்பாய். ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரியை, இயேசுவை பார்த்து நீ அந்த சிந்தனையிலிருந்து நீ மன திரும்ப வேண்டும் என்று அவனிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். God urges you, encourages you to repent from your word, from your thinking, from your action. You know, in the Bible, Jesus had very strong words for the Pharisees who were judgmental. நியாய தீர்க்கக்கூடிய பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு ஆண்டவர் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினார். நியாய தீர்ப்பானது அது நம்முடைய கரத்தில் இல்லை. நியாய தீர்ப்பானது நமக்கு உரியது அல்ல. நம்முடைய ராஜாதி ராஜா அவர் மட்டும்தான் நீதி உள்ளவர், அவர் மட்டும்தான் நியாயத்தை சரி கட்டுகிறவர். அவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போமாக, அவரிடத்திலே நம்முடைய அன்பு சகோதரனை சகோதரியை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவர் எப்படி உனக்கும் எனக்கும் பேசிக்கொண்டிருக்கிறாரோ அதே போல் அவர்களுக்காக நம்ம பரிந்து பேசுவோமாக, அவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே நீர் அவர்களை தொடுவீராக, ஆண்டவரே நீர் அவர்களை பலப்படுத்துவீரார் என்று அவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோமாக. நியாய தீர்ப்பை நிறுத்திவிட்டு நம்ம ஜெபம் செய்வோமாக. Remember, my dear brother and sister, what we do unto fellow brothers and sisters, we do unto the Lord. நாம்
நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய காரியத்தை அவர்களுக்கு மட்டும் செய்வதில்லை, அவர்களை அனுப்பின இயேசுவுக்கு நாம் செய்கிறோம். ஏனென்றால் அவர்கள் இயேசுவை பிரதிபலிக்கிறார்கள். May I encourage us to look to the Lord. நம் யாவருமே கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த காலை வேளையிலே ஒருவேளை ஆண்டவரே உடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, ஒரு சீஷனானவன் உம்மை பிரதிபலிக்க வேண்டும், இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும், பிதாவை பிரதிபலிக்க வேண்டும் என்று உடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த காரியத்தில் நான் போராடி கொண்டிருக்கிறேன், மேற்கொள்ள முடியாமல் போராடி கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடிய அன்பு சகோதரனே சகோதரி, நீ ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவாயா? நீ ஆண்டவரிடத்தில் திரும்பி வருவாயா? இயேசு உன்னை அதிகமாக நேசிக்கிறார். உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, உன்னை நேசிக்கிறார். Jesus doesn't condemn you, my dear brother and sister. He loves you. Will you come back to him? இந்த காலை வேளையிலே உன் ஆண்டவரும் உன்னுடைய மீட்பருமாய் இருக்கின்ற இயேசுவினிடத்தில் நீ திரும்பி வருவாய், திரும்பி வருவாய். அவருடைய மார்பிலை சாய்ந்து அவரை பிடித்துக் கொண்டு அவரை பின்தொடருவாய். Will you come? Will you lean on him? Will you hold on to him? And will you follow him? Because Jesus sends you, and as he sends you, he also enables you. இயேசு உன்னை அனுப்பும் பொழுது அவர் உன்னை பலப்படுத்தி உன்னை அனுப்புகிறார். ஆனால் அந்த பலப்படுத்துதல் ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும் தான் இருக்கிறது. But that enablement, that strength is only in the presence of the Lord. Will you come back to him? To be refreshed by him, to be strengthened by him, to be renewed in your vision for him. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனமானது புதுப்பிக்கப்பட்டு உனக்குள்ளாக ஆண்டவருடைய பலன் நிரப்பப்பட்டு இயேசுனுடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்பட்டு அவரை பிரதிபலிப்பதற்கு நீ முதலாவது ஆண்டவருடைய சமூகத்திலே வருவாயா? Will you come? Will you come back to him? For those of us who are struggling with our thoughts about our fellow brother and sister, in our minds devaluing people, disrespecting people whom the Lord himself loves, those of us who are struggling in this area, will you come back to the Lord as well? ஒருவேளை ஆண்டவரே நீ ரட்சித்த, நீ நேசித்த, நீ நேசிக்கிற உம்முடைய பிள்ளையின் மீது எனக்கு மரியாதை இல்லை, அவமதிப்பு தான் அதிகமாக இருக்கிறது, ஆனால் இதை மேற்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவர், இவனமாக சிந்திப்பது சரியில்லை, இவனமாக சிந்திப்பது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கொள்கை அல்ல என்று அங்கீகரித்து உன் பக்கமாக திரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே நான் உன் பக்கமாக திரும்புகிறேன் என்று சொல்லி வருவாயா? ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பூரண அன்பு உண்டு, பூரண சந்தோஷம் உண்டு, பூரண விடுதலை உண்டு. In your presence there is perfect love. In your presence there is joy unspeakable. In your presence there is strength. There is affirmation. So we come back to you. மறுபடியுமாக பக்கமாக திரும்புகிறோம் இயேசுவே, திரும்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் தான் விடுதலை உண்டு. There's freedom in your presence. Oh, we thank you for this freedom. We thank you for changing us inside out. உள்ளிலிருந்து எங்களை நீ மாற்றிக்கொண்டே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களை நீ மாற்றிக்கொண்டே இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்மை போல சிந்திக்க, உம்மை போல பார்க்க, உம்மை போல பேச எங்களுக்கு நீ உதவி செய்வீராக. இயேசுவை பிரதிபலிக்க, பரலோக பிதாவை பிரதிபலிக்க எங்களுக்கு நீ உதவி செய்வீராக ஆண்டவரே.
வித்தியாசமாக பார்த்து பிரித்து பேசாதபடிக்கு நீர் எவனமாக நேசிக்கிறீரோ, நீர் எவனமாக பேசுகிறீரோ, நீர் எவனமாக ஏற்றுக்கொள்கிறீரோ அதே போல ஏற்றுக்கொள்ள பேச எங்களுக்கு நீ உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த காலை வேளை நீர் எங்களோடு நீ பேசினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையானது ஆழமாக எங்களோடு இடைப்பட்டு வருகின்ற நாட்களிலே அதிக கனி கொடுக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பு சகோதர சகோதரி உம்முடைய அன்புள்ள கரத்திலே ஒப்புவித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். சமாதானத்தோடும் அன்போடும் போய் தேவனை சேவியுங்கள் கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். May God bless you. See you next week. நாம் ஒன்றாக ஆராதித்தோம். ஆண்டோட வார்த்தையை நாம் கேட்டோம். ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஒரு ஆராதனை. ஆண்டவருக்கு மனதார கொடுக்க உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ATM வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் DBS அக்கவுண்ட் நம்பர் 00601461112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 00040146112. இரண்டாவது வழி, பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. ஏன்னா இங்கே வாயேன். என்னப்பா? ஏன்னா இப்போ தான் நம்ம தேவனை இணைய வழி ஆராதித்தோம். இணைய வழி தேவனை ஆராதிக்கிறதும் இணைய வழி அவருக்கு காணிக்கை கொடுக்குறதும் எவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு காரியம். ஆமாப்பா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இந்த காலகட்டத்தில் நம்ம பொறுப்பாக வீட்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் ஏன்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு பேங்கிங் இல்லை, பே நவுன்னு சொல்லுவாங்களா, அதுவும் எனக்கு இல்லை. அதே சமயத்தில் சபை அலுவலகமும் இப்போ செயல்படலை. அப்படி இருக்கும்போது என்னோடய காணிக்கை நான் எப்படி கொண்டு போய் கொடுப்பேன்? அதுவாப்பா, அதுக்கும் ஒரு வழி இருக்குது. நம்முடைய காணிக்கை ஒரு பெட்டிலேயோ ஒரு உண்டிலேயோ அல்லது ஒரு என்வலப்லேயோ சேர்த்து வச்சு சபை அலுவலகம் மறுபடியும் செயல்படும் போது அதை போய் அவங்ககிட்ட போய் கொடுத்துடலாம். இது நல்லா இருக்கே. நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களை அடுத்த ஆராதனையில் நாங்கள் சந்திக்கிறோம். வணக்கம்.